வீட்டு வரியை ஏற்றிட்டீங்க, குடிநீர் இதை ஏற்றிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, அதே மாதிரி லைசன்ஸ் ஃபீஸ் எல்லாம் ஏற்றிட்டீங்க. எல்லாமே ஏற்றினதுக்கப்புறமா இன்னும் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களால் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பாட்டு இதெல்லாம் ஏற்றிக்கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தேர்தலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், கல்வித்துறை நெகட்டிவ், போக்குவரத்து நெகட்டிவ், மின்சாரத்துறை நெகட்டிவ், பால்வளத்துறை நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத சமாச்சாரங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இப்போது 2022 அண்ணாமலை சொன்னார் சார், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்தினுடைய லேயரை உரிச்சுக்கிட்டே வருவேன், கட்சி தலைமை எக்ஸ்போஸ் ஆயிரும்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிடும். துணை முதல்வருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் புரியவே இல்லை. ஏன் பாக்கி யாருமே இல்லையா? ஒரு சமயம் துணை முதல்வர் பதவி கொடுத்த பிறகு கட்சியில் ஏதாவது குழப்பம் ஆகிட்டு இருக்கா? அதாவது இந்த மாதிரி முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்களா? அதனால வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது வாய்ஸ் கொடுக்காம இருக்காங்களா? இருக்கலாம், கட்சியில் அதிருப்தி இருக்குங்கிறது உண்மை. இவங்க ஏன் கனிமொழி ஏன் சிங்கப்பூர் போனாங்க? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹைப்பராக ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இப்போ திடீர்னு ஒரு 15-20 நாள், ஒரு மாதமாகவே ரொம்ப ஜாஸ்தியாக ஹைப்பராக இருக்காரு. என்ன காரணம்? விஜய் வந்ததுனாலையா, இல்லை அண்ணாமலை வரப்போகிறாரே அப்படிங்கிறதுனாலையா? இந்த ரெண்டு காரணங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் மேலே பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அண்ணாமலை வந்த பிறகு எப்படியும் அவர் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 16வது நிதிக்குழு வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த ஆலோசனைக்குள்ள முதல்வர் அவர்கள் அநீதி மட்டும்தான் இது முன்னாடிலாம் நடந்தது, இந்த முறையாவது நீதி கிடைக்கணும், நிதியும் கிடைக்கணும், 50% நிதி பகிர்வு வந்து உறுதி செய்கிற கூட்டமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தை இந்த முறையாவது பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் முன் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. நிதியும் கிடைக்கணும், நீதியும் கிடைக்கணும் முதல்வர் சொல்லியிருக்காரு. 50% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மொத்த சென்ட்ரல் பூல் ஆஃப் ஃபண்ட்ஸில் 50% எங்களுக்கு வரணுங்கிற மாதிரி. இப்போதைக்கு 41% தான் வரதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என்னமோ இந்த ட்ரிப்பு நிதி கமிஷன் இந்த மாநில முதல்வர்களுடைய கோரிக்கையை, நம்ம முதல்வர் மட்டும் இல்லை, பல்வேறு முதல்வர்கள் இருக்காங்க, இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்பு அவங்க வந்து கொஞ்சம் ஒத்துக்குவாங்க. 45% 46% வரைக்கும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஒரு வருஷம் முன்னாலேயே பதிவு பண்ணியிருக்கேன். வேறு ஏதோ ஒரு சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரி மத்திய அரசனுடைய செலவினங்கள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து தேசிய பாதுகாப்பு இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு 20 வருஷம் முன்னால் இருந்திருக்காது. அப்போது அதுக்கு வேண்டிய ஃபண்ட்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்போது தேவைப்பட்டிருக்காது, இப்போ அது தேவைப்படுது. அதே மாதிரி மாநில அரசுகளினுடைய இந்த நிதி ஆதாரங்கள் இருக்குது இல்லையா? ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஜிஎஸ்டியில் போயிடுச்சு, எக்ஸப்ட் ஃபியூ. அதாவது நம்ம கல், சாராயம், பெட்ரோல், இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் போய்டுறது. ஸோ ஜிஎஸ்டிலேருந்து வர்றது 50% ஸ்டேட்டு, அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணுற இந்த கார்பரேட் டேக்ஸு, வருமான வரி, இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பகிர்வு 41% வருது இப்போது. ஓகே, இப்போது நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் கடன் சுமை அதிகமாக இருக்குது. கடன் சுமை அதிகமானதுக்கு மெயின் காரணமே வந்து கொரோனா பீரியடில் இந்த 1.5 வருஷத்துக்கு நிதி வருமானம் வரலை அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாலேயும் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு கூட பற்றாக்குறை பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறது பட்ஜெட்டோட சம்மந்தப்பட்டது தான். மத்திய அரசனுடைய சம்மந்தப்பட்டது, மாநில அரசனுடைய பட்ஜெட் கூட சம்மந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக
ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட், அதாவது உபரி பட்ஜெட், வருமானம் அதிகம் செலவு குறைவு அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போட்டது 1989 கருணாநிதியினுடைய அரசு. அதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுட்ருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு எதில் வரி போட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆதாரங்கள் ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால தான் நீங்கள் பார்க்க முடியும், ஹிமாச்சல் பிரதேஷில் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். இப்போது காங்கிரஸ் அரசு டாய்லெட்டில் டேக்ஸ் போடுவோம் சொன்னாங்க இல்லையா. அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு ஹோட்டல்லையும் ஒரு 20-30 ரூம்ஸ் இருக்குன்னா அதில் டாய்லெட்ஸ் இருக்கும். அந்த டாய்லெட் கழிவுகளெல்லாம் வந்து இந்த கழிவு பாதைகள் மூலமாக தான், குழாய்கள் மூலமாக தான் போகுது. அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறது இல்லை. அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு டாய்லெட்டு ஃப்ரீ, 2வது டாய்லெட்டுக்கு நாங்கள் டேக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொன்னோன்னா 50 டாய்லெட்டுக்கு 50 ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 50 ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் நாங்கள் டேக்ஸ் அடிஷ்னலாக போடுவோம். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வரியை சேர்க்க முடியுமோ, வரியை போட்டு வசூலிக்க முடியுமோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைதான். சொல்லப்போனால் எல்லா மாநிலங்கள்லேயுமே ஒரு நிதி பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்டிமேட் போடுவாங்க இல்லையா, பற்றாக்குறை பட்ஜெட்டு, எங்களுக்கு இவ்வளவு வளர்ச்சி வரும், பொருளாதார வளர்ச்சி வரும், இவ்வளவு தொழில்கள் வளரும், வருமானம் வளரும், அதற்கேற்ற போல் எங்களுக்கு வந்து இது வரி ஆதாயம் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து ஆகிறதே கிடையாது. அதனால என்ன ஆகுறதுன்னு கேட்டால் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்த காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அது ஆதாரங்கள் இல்லைங்கிறது இன்னொரு விஷயம். ஆதாரங்களே இல்லை, அதாவது இதுக்கு மேலேயே வேறு எதையும் டேக்ஸ் போட முடியுமா, ரோட்டில் நடந்தால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா. இப்போ இந்த காரெல்லாம் ரோட்டில் பார்க் பண்ணுறாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கிங் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. அப்போது காரை நீங்கள் ரோட்டில் பார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் ரோடு வந்து பாதசாரிகளுக்காகவும் அல்லது வாகனங்களுக்காகவும் இருக்கும்போது நீங்கள் அங்கே போய்ட்டு பார்க் பண்ணுறீங்க, ராத்திரிலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னால் பார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஆதாயங்கள் அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் வந்து வீட்டு வரியை ஏற்றிட்டீங்க, குடிநீர் இதை ஏற்றிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, அதே மாதிரி லைசன்ஸ் ஃபீஸ் எல்லாம் ஏற்றிட்டீங்க. எல்லாமே ஏற்றினதுக்கப்புறமா இன்னும் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களால் இது பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பாட்டு இதெல்லாம் ஏற்றிக்கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தேர்தலை கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. அந்த ஒரு பயத்தினால தான் அவங்க வந்து இதுக்கு மேலேயும் பண்ண முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த நிதி கமிஷனில் கண்டிப்பாக இதில் வந்து 41லேருந்து 45 46% வரைக்கும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டாங்க ஹரிஹரன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. என்ன தெரியுமா, உங்களுடைய கடன் சுமையை நீங்கள் குறைக்க வேண்டும், பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். இப்போ வந்து நம்ம நாட்டில் நரேந்திர மோடி 2014 பிரதமராக வந்த பிறகு மனோகர் பரிக்கர் அப்படி சொல்லிட்டு ஒரு இராணுவ மந்திரி இருந்தார். ஒரு வருஷம்தான் இருந்தார். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் அவர் சாதித்தது 10 வருஷத்துக்கு பயங்கரமான எஃபெக்ட் வந்துச்சு. என்ன தெரியுமா, இராணுவத்தில் மிகப்பெரிய பட்ஜெட் இருக்குது, 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி, இப்போ 4 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்குது. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அவர் என்ன பண்ணார், மன்மோகன் சிங் பீரியடில் என்ன சொன்னோம், ஏகே ஆண்டனி என்ன சொன்னார், ரஃபேல்லாம் எங்கேருந்து வாங்குறது அப்படின்னாரு, பணமே இல்லை அப்படின்னாரு. மன்மோகன் சிங் என்ன சொன்னார், பணம் என்ன மரத்தில் காய்க்குதா அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ரஃபேல் ஜெட் வாங்கியிருக்கோம் 36, அதுக்கப்புறமா இராணுவ தளவாடங்கள்லாம் பயங்கரமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே லோக்கல் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இராணுவங்கள் தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 60,000 கோடி ரூபாய்க்கு இராணுவ தளவாடங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கி கொடுத்துட்டோம். எல்லையில் நின்றுக்கிட்டு கன்னை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பாதுகாப்பை, உங்களுடைய என்னுடைய பாதுகாப்புக்காக, நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக அந்த எல்லைப்புற வீரர்களுக்கு ஜாக்கெட் கூட கொடுக்கல. ஆனால் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாருக்கும் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே அதே பட்ஜெட்லேருந்து தான். அதை தான் சொல்கிறேன், சீர்திருத்தங்கிறது துறை வாரியான நிதி சீர்திருத்தம் பண்ணினா தான் இதை பண்ண முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், கல்வித்துறை நெகட்டிவ், போக்குவரத்து நெகட்டிவ், மின்சாரத்துறை நெகட்டிவ், பால்வளத்துறை நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவில் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க,
தேவையில்லாத சமாச்சாரங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தமிழ்நாடு முழுவதும் ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கட்ட போகிறோம், பூங்காக்கள் கட்ட போகிறோம். என்ன அவசியம் இருக்குது? இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நீங்கள் நல்லா வச்சுக்கிங்க, பிரமாதமாக உபயோகப்படுத்துங்க. அதை விட்டு அதே மாதிரி கடலில் பேனா சிலை வைக்கிறது, நூலகம் கட்டுறேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி வேண்டாத செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை, இதெல்லாம் நிறுத்த சொல்லுவாங்க. கடன் சுமையை குறைக்க சொல்லுவாங்க. நிதி வசூலை இன்னும் செம்மைப்படுத்த சொல்லுவாங்க. நிதி வசூல் மட்டும் இல்லை, விற்பனை வசூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது, சாராயத்தில் உங்களுக்கு வந்து 35-36 கோடி தான் வருவாய் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவ்வளோதான் இருக்காங்கிறது கேள்வி. இது நான் கேட்கல சார், பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கும்போது கேட்டதை தான் நான் கேட்குறேன். 60,000 கோடி ரூபாய்க்கு மக்கள் குடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா 36,000 கோடி தான் இங்கே வருது. கனிம வளம் மணலெல்லாம் எடுத்து சுரண்டுறீங்க, அதில் வந்து 7,000 கோடி ரூபாய்க்கு மணல் சுரண்டிருக்கீங்கன்ட்டு அவங்க வந்து பிக்சர் போட்டு காமிக்கிறான். ட்ரோன் போட்டு பிக்சர் எடுத்து காமிக்கிறான் எவ்வளோ ஆழமாக சுரண்டிருக்கீங்க அப்படின்னுட்டு. 7,000 கோடி ரூபா நீங்கள் கனிம வளம் சுரண்டிவிட்டு 128 கோடி ரூபா தான் மாநில அரசின் கஜானாவுக்கு வருகிறது. பாக்கி எங்கே போச்சு? வரி ஏய்ப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இதை மாதிரி பல்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணினா தான் நம்ம நிதி நிலைமை சீராகும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கண்டிஷன் போட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி கூடுதல் நிதி கிடைக்கும். ஆனால் அந்த நிதியை வச்சுக்கிட்டு இவர் மக்களுக்கு தான் நீதி வழங்க வேண்டுமே தவிர மத்திய அரசு மாநில அரசுக்கு நீதியெல்லாம் வழங்காது. அது நீதி கதிங்கிற கொஸ்டினே வராது. நீதி நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நான் தமிழ்நாடு நாங்கள் தான் வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதாரம், 2வது மிகப்பெரிய பொருளாதாரம், நாங்கள் தான் நிறையா வரி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, ராஜஸ்தான்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இவ்வளோ நிதி இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் ஒரே மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? அப்போ நாங்களும் சொல்லலாமில்ல, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம்லாம் ஏன் இன்னும் பின்தங்கியே கிடக்கு? சொல்லலாம் இல்லையா? அதுதான் நீதி. அதனால் கண்டிப்பாக நிதி கமிஷனில் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு, இந்த கோரிக்கை நல்லபடியாகவே முடிவெடுக்கும், நிதி கமிஷன் முடிவெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் நாங்கள் விஷ காளான் தான். திராவிட மாடல் அரசையும் முதல்வரையும் உலகமே புகழ்கிறது. நன்றின்னா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை உதயநிதி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாலே எடப்பாடி சொல்லியிருக்காரு அதை. ஆனால் எடப்பாடி சொன்னது கொஞ்சம் தப்பு தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், கட்சியில் உதயநிதியை விட்டால் வேறு யாருமே இல்லையா? முதல்வரை விட்டால் வேறு யாருமே இல்லையா? முதல்வரும் துணை முதல்வரும் மாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு போகிறாங்க. பல்வேறு நிதி திட்டங்களை அவங்க நலத்திட்டங்களெல்லாம் அவங்க வந்து செயல்பாட்டில் கொண்டு வராங்க. ஒன்றும் இருக்கிறது தான். ஆனால் இவங்க போனதுக்காக உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு புத்தகம் கொடுக்குறது, அந்த 1000 ரூபா இது கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இதை சொல்கிறாரு. எனக்கு என்னமோ திடீர்னு அந்த அண்ணாமலை சொன்ன அந்த வெங்காயம் தான் ஞாபகம் வருது. வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் லேயர். நடுவில் திமுக குடும்பம் இருக்கும். திமுக குடும்பம் வெளியிலேயே வராது. ஆனால் அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள், பார்ட்டி தோழமை கட்சிகள் தலைவர்கள், தோழமை கட்சியினுடைய தொண்டர்கள், அதுக்கப்புறமா டிஎம்கேயில் இருக்கிற கடைநிலை தொண்டர்கள், நம்ம இவர் மாதிரி தீபுரி ஆறுமுகம் மாதிரியோ, வெண்ணை ஸ்டெல்லா மாதிரியோ, இல்லைன்னா சைதை சையது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் லேயர்ஸ். ஒவ்வொன்றா நீங்கள் பிரிச்சிட்டிங்க சொன்னால் தான் அதுக்கப்புறமா வந்து தலைமை குடும்பம் வந்து கட்சி தலைமை குடும்பம்னு சொல்ல வேண்டாம், கட்சி தலைமை எக்ஸ்போஸ் ஆக போகுது. இப்போது 2022 அண்ணாமலை சொன்னார் சார், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்தினுடைய லேயரை உரிச்சிக்கிட்டே வருவேன், கட்சி தலைமை எக்ஸ்போஸ் ஆயிரும்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு. ஏன் கட்சியில் வேறு தலைவர்களே இல்லையா? எஸ்ஆர் பாரதி தானே உங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார். சைலேந்திர பாபு எந்த ஜாதிங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் சொல்லித்தானே அவர் ரெட்டியார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் ரெட்டிங்கிறதுனால நீங்கள் வந்து டிஎன்பிசியில் சேர்மன் போஸ்ட் கொடுக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எல்லாத்துக்கும் முந்திர கூட்டம் மாதிரி அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏடிஎம்கேயில் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி, செல்லூர் ராஜு சொல்கிற மாதிரி, இங்கே டிஎம்கேயில் ஒரு அதுக்குன்னு ரெஸ்பாண்டு பண்ணுறதுக்காகவே சில பேர் இருப்பாங்க. துணை முதல்வருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? புரியவே இல்லை எனக்கு. ஏன் பாக்கி யாருமே இல்லையா? ஒரு சமயம்
துணை முதல்வர் பதவி கொடுத்த பிறகு கட்சியில் ஏதாவது குழப்பம் ஆகிட்டு இருக்கா? அதாவது இந்த மாதிரி முன்னணி தலைவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்களா? அதனால வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது வாய்ஸ் கொடுக்காமல் இருக்காங்களா? இருக்கலாம், கட்சியில் அதிருப்தி இருக்குங்கிறது உண்மை. இவங்க ஏன் கனிமொழி ஏன் சிங்கப்பூர் போனாங்க அவசரமாக? இவர் சத்தம் போடாமல் ரகசியமாக தூத்துக்குடியில் போய்ட்டு ஏதோ ஒரு இது நடத்திட்டு வராரு. கனிமொழி அங்கே இல்லை. சம்மந்தப்பட்ட எம்பி வர வேண்டாமா? எக்கச்சக்கமாக குழப்பம் இருக்குது டிஎம்கேல. அதனால தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி சார் எடப்பாடி பழனிசாமி பேசட்டும், செல்லூர் ராஜு பேசணும்னு சொன்னால் வேறு யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரகுபதியெல்லாம் அங்கெல்லாம் போய்ட்டு பிரமாதமாக சனாதனம்லாம் பற்றி பேசுகிறாரு, மறுபிறவை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. மகாவிஷ்ணு பேசுனா அவரை உள்ளே போட்டுருவீங்க, ரகுபதி பேசுனா மட்டும் அது வந்து இது கிடையாது, தப்பு கிடையாது அந்த மாதிரி. ஸோ ரகுபதி இருக்கார், இவர் இருக்கார், ஏன் பழனிவேல் தியாகராஜன் கூட பேச முடியுமே? அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு துணை முதல்வர் பேசுகிறாரு? இதுலேருந்தே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், துணை முதல்வருக்கு இன்னும் அந்த அரசியல் பக்குவம் வரலை. கண்டிப்பாக அவருக்கு பக்குவம் வரல, அந்த அளவுக்கு முதிர்ச்சி வரல, அந்த விவேகம் வரல. எதுக்கு எதை சொல்லணும் அப்படிங்கிறது அவர் சொன்னார்னா சொல்லிட்டு போகிறோன்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் பாருங்கள், முதல்வரும் பேச ஆரம்பிச்சிட்டார். வயிற்றெரிச்சல்காரர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார். இது மாதிரி தான் சம்திங் வெரி ரீசெண்ட்லி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார் அவர். அது மாதிரி முதல்வரும் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டார். டிஎம்கே அப்படின்னு வந்து சொன்னால் அந்த குடும்பம் மட்டும்தான். ஸோ முதல்வரும் துணை முதல்வரும் இவங்களுக்கெல்லாம் வந்து எதிர் கருத்து பதிலடி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த திமுக தலைமை வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அரண் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹைப்பராக ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இப்போ திடீர்னு ஒரு 15-20 நாள், ஒரு மாதமாகவே ரொம்ப ஜாஸ்தியாக ஹைப்பராக இருக்கார். என்ன காரணம்? விஜய் வந்ததுனாலையா, இல்லை அண்ணாமலை வரப்போகிறாரே அப்படிங்கிறதுனாலையா? இந்த 2 காரணங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் மேலே பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அண்ணாமலை வந்த பிறகு எப்படியும் அவர் எதிர்க்கட்சி தலைவன் நான் தாண்டான்னு சொல்ல போகிறார். அதாவது உண்மையான எதிர்க்கட்சி யார் அப்படின்னு 2023 காமிச்சிட்டாரு. ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே தான் அப்படின்ட்டு. சார் இன்றைக்கி வந்து 1008 பிரச்சனை இருக்குது சார். எடப்பாடி பழனிசாமி எதுக்காவது குரல் கொடுக்குறாரா பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு அறிக்கை கொடுப்பார், இனிமேலாவது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போனானா இனிமேலாவது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி இறங்கி போராட வேண்டாமா? டிஎம்கே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி அவங்க போராடினாங்க சொல்லுங்கள்? தூங்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணாங்களா? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு என்ன அலம்பல் பண்ணாங்க? நெடுவாசல் மீத்தனுக்கு எவ்வளோ கலாட்டா பண்ணாங்க? நீட்டுக்கு எவ்வளோ கலாட்டா பண்ணாங்க? அனிதா மரணத்துக்கு எவ்வளோ கலாட்டா பண்ணாங்க? தூங்க விடாமல் அடித்தாங்க இவங்களை. ஆனால் இவங்க காவிரி தண்ணி வரலன்னா அதுக்கு அவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாதம் 2021க்கு பிறகு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது போராட்டத்துக்கு. ஒரு இடத்துல கூட ரோட்டில் இறங்கி அவங்க போராட்டம் பண்ணது கிடையாது. சும்மா மதுரையில் போய்ட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ ஒன்று இந்த இதில் கட்சி கூட்டம், அது ஒரு 2000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோதானே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி விஜய் வந்துட்டார். விஜய் வந்து 80 சீட்டு கேட்குறாரு. ஒத்துக்குவீங்களா? 80 சீட்டு கேட்குறாரு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் போட்டி போடாத ஒரு கட்சி 80 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவர் ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் இவருடைய தனித்துவம், இவருடைய அந்த பெரிய எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த கட்சிங்கிற அந்த பெருமைக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள் நீங்கள்? அதனால் அது ஒரு பக்கம். இந்த பக்கம் அண்ணாமலை வந்தாச்சு சொன்னோன்னா அண்ணாமலை தான் சீனை கேப்சர் பண்ணிட்டுவார். மொத்த ஃபோக்கஸ் அண்ணாமலைக்கு போடும் சார். எடப்பாடி பழனிசாமி தள்ளி போடுவார், பின்னால் போடுவார். ஏன்னா அவர் அளவுக்கான ஒரு சாம் அவர்கிட்ட சாம் கிடையாது, கரிஷ்மா கிடையாது என்ன எடப்பாடிக்கிட்ட. ஸோ அண்ணாமலைக்காக பயந்து இப்போவே இவர் வந்து களமாட ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆல் செட் அண்ட் டன் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி எதுனா எல்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு தாழ்ந்து போகக்கூடாது. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே ஒன்று தான். அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும்
முதல்வர் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆளுகள் தான். பட் ஏடிஎம்கேல அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாஜகவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பகுதியிலிருந்து வாபஸ் பெறுவதற்கான அறிகுறிகள் ட்ரெண்டு வந்து தொடங்கிடுச்சு. ஒரு நாள் தெலுங்கு தேச கட்சியும் நிதிஷ்குமாரோட கட்சியும் பாஜகவுக்கு வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வார் தனீஷ் அலின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர். தனீஷ் அலி காங்கிரஸ் தலைவர் முதல்ல பிஎஸ்பியில் இருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் அவர் எம்பியாக இருந்தார் 2019 24 எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துட்டார். அவருக்கும் அந்த ரமேஷ் பிதூரி அப்படிங்கிற பாஜக எம்பிக்கும் பெரிய தகராறுலாம் ஆச்சு. இவர் வந்து பிரதமரை வந்து ஒருமையில் பேசுவார், அதே மாதிரி இஸ்லாமுக்கு எதிரான சூழ்ச்சி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். பட் அவர் சொன்னார் இது மாதிரி இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புங்கிறது ஒரு தவறான பிரச்சாரம்ட்டு ரமேஷ் பிதூரி சொல்லிகிட்டு இருந்தார். அது 2 பேருக்கும் பிரச்சனை ஆச்சு. ரமேஷ் பிதூரி வந்து சொன்னது தப்பு. ரமேஷ் பிதூரி நீங்கள் வந்து நீக்கிற வரைக்கும் நான் வந்து பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து ரமேஷ் பிதூரி மேலே ஓம் பிர்லா அதாவது சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது வேறு விஷயம். இவருக்கு வந்து ரொம்ப இப்போ தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தார், போயிட்டார் அத்தோட சீட். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அவருக்கு சீட் கிடைக்கல. இதில் காங்கிரஸில் ஜாயின் பண்ணார். எலெக்ஷன் முன்னால் ஜாயின் பண்ணாருங்கிறதுனால அவருக்கு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பார். எங்கேயோ அஜ்மேராவா அது மாதிரி அல்மோடாங்கிற ஊரில் தான் ஜெயிச்சுட்டு வந்தார். கொடுத்துருப்பாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாரு, எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு அப்படின்னா, நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி எங்கே மணிப்பாலில் திருப்பியும் அந்த புகைச்சல் ஆரம்பிச்சாச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான புகைச்சல் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. 1 மாதமாக கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. அப்போது வந்து வாசிகள் குக்கி இனத்தவர்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி இருந்தது. குக்கி பெண்கள் 2-3 வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் இவங்கெல்லாம் கொந்தளிச்சு போனாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மைத்தி இன மக்கள். அந்த மைட்டி இனம் அப்படிங்கிறது கீழே சமவெளிகளில் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான். அதனால இப்போது ஆப்போசிஷனில் யாரும் ஒன்றும் பேசுறது இல்லை. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் டிஎம்கேலாம் ஒரே குதிக்கும். ஆனால் இந்து பெண்களுக்கு எதாவது ஆச்சுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து குரல் கொடுக்கறதுக்கு முன்னால் வரமாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். அது உண்மை தான். ஸோ 60 சீட்டில் உங்களுக்கு வந்து பெரும்பான்மை எவ்வளவு? 31. பாரதிய ஜனதா கட்சி பீரேன் சிங் கவர்மெண்ட்டு 32 இடங்களை வச்சிட்ருக்கு. ஓகே, அவங்க வெற்றி பெற்றது 32 இடம். அதுக்கப்புறமா தான் அந்த என்பிபிங்கிறவர் யாரோ அந்த ஏதோ சிங் அவர் பேர், அந்த கட்சி தலைவர், அவர் சொன்னார் நானும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஓகே ஃபைன். எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வந்து வேண்டாத ஆணி தான், அதாவது 6வது விரல் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அது வேலைக்கு இருக்கார். அதனால வந்து இது என்ன ஆட்டமாக கண்டு போச்சு. 32 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி நினச்சா அங்கே இருக்கிற 1-2 இண்டிபெண்டன்ஸு கூட சப்போர்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கூட தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டுட்டு வெளியில் போனார். உடஞ்சி போச்சா? எடப்பாடி பழனிசாமி வெளியில் போனதுனால தான் நரேந்திர மோடிக்கு 400 கிடைக்கல 240 கிடைச்சிது அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் லாஜிக்கலாக பேச வேண்டாமா? அவர் ஏதோ பாவம் சொல்லிட்டு போகிறார், அவ்வளோதான். இனிமேல் அதாவது சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அங்கேருந்து ஆரம்பமா. அதனால் அவர் என்பிபி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு விலகி விட்டது. அடுத்தது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவர் வந்து ஆரூடம் சொல்கிறார், அவ்வளோதானே தவிர அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. 25 வருஷம் பிளான் பண்ணுவாங்க, 40 வருஷம் பிளான் பண்ணுவாங்க. அதாவது நாடு அளவில் 40 வருஷம் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்திக்கிட்டே போவாங்க. தனீஷ் அலியெல்லாம் இம்மெட்டீரியல் அவங்கள பொறுத்த வரைக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.